ஒரு குடும்பத்துக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வருது. இன்னொரு குடும்பத்துக்கும் அதே 50,000 ரூபாய். ரெண்டு குடும்பங்களுக்கும் இன்கம் ஒன்றுதான். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு குடும்பத்திடம் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. இன்னொரு குடும்பத்திடம் சம்பளம் நல்லாதான் வருது, ஆனா பணம் எங்க போகுதுன்னே தெரியல. இதுதான் உண்மையான ஃபைனான்சியல் டிஃபரன்ஸ். அதிகம் சம்பாதிக்கிற குடும்பம் எப்போதும் பணக்கார குடும்பமா இருக்காது. சம்பாதித்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ள தெரிந்த குடும்பம் தான் காலப்போக்கில் ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் ஆகும். அதனாலதான் ஜப்பானை பற்றி பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் குவெஸ்டின் வருது. அவங்க பணத்தை எப்படி மேனேஜ் பண்றாங்க? என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட்? என்ன ஸ்டாக் மார்க்கெட் ட்ரிக்? அல்லது எல்லாருமே அதிக சம்பளம் வாங்குறாங்களா? உண்மை அதை விட இன்ட்ரெஸ்டிங். ஜப்பானில் பல ஆண்டுகளாக வளர்ந்த சில ஃபைனான்சியல் மற்றும் கல்ச்சுரல் ஐடியாஸ் நமக்கு ஒரு முக்கியமான லெசன் கொடுக்குது. வெல்த் என்பது ஒரு பெரிய சம்பவத்தால உருவாகிறது இல்ல. அது சின்ன சின்ன நல்ல ஃபைனான்சியல் டிசிஷன்ஸை நீண்ட காலம் ரிப்பீட் பண்றதால உருவாகுது. இது மைண்ட் டாக்ஸ் 360, உங்கள் நம்பகமான ஃபைனான்சியல் கைடு. இன்னைக்கு ஜப்பானிய வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம ஃபைனான்சியல் லைஃபுக்கு பயன்படக்கூடிய 7 பவர்ஃபுல் மணி ஹேபிட்ஸை பார்க்க போறோம். ஆனா ஆரம்பத்திலேயே ஒரு கிளாரிபிகேஷன். ஜப்பானியர்கள் எல்லாருமே இப்படித்தான் வாழ்றாங்கன்னு நாம சொல்ல போறதில்லை. அதற்கு பதிலா ஜப்பானில் உருவான சில ஐடியாஸை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்தலாம் அதைத்தான் பார்க்க போறோம். 1. பணத்தை முதல்ல பார்க்கணும். நம்மளோட ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ல பாதி பணம் குறைவாக இருப்பது இல்ல, பணம் எங்கே போகுது என்பது தெரியாமல் இருப்பது. மாதம் முதல் தேதி சேலரி கிரெடிட் ஆகுது, அடுத்த சில நாட்கள் நல்லா போகுது. அப்புறம் யூபிஐ பேமெண்ட், ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் ஷாப்பிங், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பெட்ரோல், பில்ஸ், வீக்கெண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்படியே மாதம் முடிஞ்சிடுது. அப்போ நாம கேட்கிறோம், இந்த மாதம் இவ்வளவு சீக்கிரம் பணம் எப்படி காலியாச்சு? இதற்கான ஒரு பழைய ஜாப்பனீஸ் பட்ஜெட்டிங் ஐடியா தான் ககேபோ. ககேபோ என்றால் அடிப்படையில் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் லெஜர், அதாவது வீட்டின் வரவு செலவு ஆகியவற்றை பதிவு செய்து பணத்தை பற்றி கான்சியஸா சிந்திக்க வைக்கும் ஒரு முறை. இதுல டெக்னாலஜி தேவையில்லை. ஒரு நோட்புக் போதும், ஒரு பென் போதும். நீங்க உங்களையே 4 கேள்வி கேட்கணும். எவ்வளவு பணம் வருது? எவ்வளவு செலவு பண்றேன்? எதை வாங்குறேன்? உண்மையிலேயே அது தேவையா? இங்க ஒரு பவர்ஃபுல் சைக்காலஜி இருக்கு. ஒரு எக்ஸ்பென்ஸை பார்த்து ஸ்வைப் பண்ணி மறந்துடுறது ஈஸி. ஆனா 650 ரூபாய் ரெஸ்டாரண்ட்னு நீங்களே ஒரு நோட்புக்ல எழுதும் போது அந்த எக்ஸ்பென்ஸ் உங்க பிரெயின் மீண்டும் பார்க்குது. அதுதான் அவேர்னஸ். அவேர்னஸ் வந்த பிறகுதான் கண்ட்ரோல் வருது. அதனால முதல் ரூல், நீங்க ட்ராக் பண்ணாத செலவை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை டெஸ்ட் பண்ண ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்த 7 நாட்களுக்கு உங்க செலவு ஒவ்வொன்றையும் எழுதுங்க. 20 ரூபாய் ஆனாலும் எழுதுங்க, 2000 ரூபாய் ஆனாலும் எழுதுங்க. 7 நாள் கழிச்சு அந்த நோட்புக்கை திரும்பி பாருங்க. நீங்க ஒரு பட்ஜெட் பார்க்க மாட்டீங்க, உங்களோட ஃபைனான்சியல் பர்சனாலிட்டியை தான் பார்ப்பீங்க. வாங்கணும் என்பதற்கும் வேணும் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு சிச்சுவேஷன். நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் கண்ணுல படுது. வாவ், இதுவும் நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். அடுத்தது டிஸ்கவுண்ட். இப்ப வாங்கலனா இந்த ஆஃபர் போயிடும். அடுத்த 5 மினிட்ஸ்ல ஆர்டர். 3 நாட்கள் கழிச்சு பார்சல் வீட்டுக்கு வருது. அதை பார்த்ததும் இது எனக்கு எதுக்கு? இதுதான் இம்பல்ஸ் ஸ்பெண்டிங். இங்க ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல இருந்து நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் கிடைக்குது, மொட்டாய்னாய். இந்த வார்த்தை பொதுவாக வாட்டர் வேஸ்ட் என்ற உணர்வுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. ஜப்பானில் ரிசோர்சஸை வீணாக்காமல் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இது தொடர்புடையது. இதை பணத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பொருள் வாங்கும் போது டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு கேட்காதீங்க. முதல்ல நான் இதை எத்தனை முறை பயன்படுத்த போறேன்னு கேளுங்க. 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை 300 தடவை பயன்படுத்துறீங்கன்னா ஒரு யூசேஜுக்கு 10 ரூபாய். 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி 5 தடவை மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு யூசேஜுக்கு 200 ரூபாய். அதனால சில நேரங்களில் குறைவான விலை என்பது குறைவான செலவு கிடையாது. 3. சீப்பை விட வேல்யூவை பாருங்க. நம்மளுக்கு ஒரு ஃபைனான்சியல் டெம்ப்டேஷன் இருக்கு, இது சீப்பா இருக்கு, வாங்கலாம். ஆனா ஒரு கேள்வி, ஒரு 500 ரூபாய் பொருள்
3 மாதத்துக்கு ஒரு முறை ரிப்ளேஸ் பண்ண வேண்டியிருந்தா மற்றொரு 2000 ரூபாய் பொருள் 3 வருடம் பயன்படுத்த முடியும்னா எது உண்மையிலேயே சீப்? இதைத்தான் ஒரு சிம்பிள் கான்செப்ட் மூலம் பார்க்கலாம். காஸ்ட் பெர் யூஸ். ஒரு 5000 ரூபாய் ஷூ, நீங்க அதை 500 நாட்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு நாளுக்கான காஸ்ட் சுமார் 10 ரூபாய். ஆனா 1500 ரூபாய் ஷூவை 50 நாட்களுக்கு பிறகு மாற்ற வேண்டியிருந்தா ஒரு நாளுக்கான காஸ்ட் 30 ரூபாய். இதனால் எல்லா எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸும் நல்லது என்று அர்த்தமில்லை. அதே போல சீப் ப்ராடக்டை வாங்கக்கூடாதுன்னு அர்த்தமில்லை. லெசன் என்ன? பிரைஸ் மட்டும் பார்த்து வாங்காதீங்க. குவாலிட்டி, டியூரபிலிட்டி, யூசேஜ், மெயின்டெனன்ஸ், இந்த 4ஐயும் சேர்த்து பாருங்க. இதுதான் ஃபைனான்சியலி இன்டெலிஜென்ட் பையிங். 4. பெரிய மாற்றத்தை தேடாதீங்க. காய்சனை பயன்படுத்துங்க. நம்ம ஃபைனான்சியல் கோல்ஸ் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் 5 லட்சம் சேவ் பண்ணணும், எல்லா டெட்டையும் சீக்கிரம் முடிக்கணும், இந்த வருஷம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும். கோல் நல்லதுதான். ஆனா ப்ராப்ளம் என்ன? கோல் பெரியதாக இருக்கும், பிஹேவியர் அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. அதனால 2 வாரம் முயற்சி பண்ணுவோம், அப்புறம் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ், அதுக்கப்புறம் பிளான் போயிடும். இங்கதான் காய்சன் என்ற ஐடியா யூஸ்ஃபுல். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரே நாள்ல வாழ்க்கையை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. சின்ன இம்ப்ரூவ்மெண்ட், அதை ரிப்பீட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க மாதம் 3000 ரூபாய் சேவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் 3200 ரூபாய், அதுக்கப்புறம் 3500 ரூபாய். பெரியதாக தெரியாது, ஆனா ஒரு வருடம் கழிச்சு நீங்க பணத்தை மட்டும் சேர்க்கல, நான் சேவ் பண்ண முடியும் என்ற ஐடென்டிட்டியையும் உருவாக்குறீங்க. இதுதான் முக்கியம். பினான்சியல் டிசிப்ளின் என்பது ஒரு பர்சனாலிட்டி ட்ரெய்ட் கிடையாது, ரிப்பீட் பண்ற பிஹேவியர். 5% பேமெண்ட் ஈஸி ஆனாலும் ஸ்பெண்டிங் அவேர்னஸ் ஈஸியா மறக்கக்கூடாது. இப்ப நம்ம வாழ்க்கையை பாருங்க. முன்னாடி 500 ரூபாய் செலவு பண்ணணும்னா பர்ஸை திறக்கணும், கேஷ் எடுக்கணும், கொடுக்கணும், பேலன்ஸ் பார்க்கணும். இப்ப QR ஸ்கேன், டன். இதனால UPI மோசம்னு சொல்லல, உண்மையிலேயே அது நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக்கி இருக்கு. ஆனா ஒரு ஃபைனான்சியல் ரிஸ்க் இருக்கு. பேமெண்ட் ஃபிரிக்ஷன் குறைந்தால் சில செலவுகள் சைக்கலாஜிக்கலி சிறியதாக ஃபீல் ஆகலாம். அதனால ஜப்பானை பார்த்து அவங்க இன்னும் கேஷ் மட்டும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஜப்பானின் கேஷ்லெஸ் பேமெண்ட் ரேஷியோ 58% உயர்ந்திருப்பதாக அந்நாட்டின் மினிஸ்ட்ரி ஆஃப் எகானமி, ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஜாப்பனீஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன்னும் கேஷ் மற்றும் டெபாசிட்ஸில் மிகப்பெரிய அளவு ஃபைனான்சியல் அசெட்ஸ் வைத்திருக்கின்றன. பேங்க் ஆஃப் ஜப்பான் தரவுப்படி ஹவுஸ் ஹோல்ட் ஃபைனான்சியல் அசெட்ஸில் சுமார் பாதி கேஷ் மற்றும் டெபாசிட்ஸாக இருந்தது. அதனால் லெசன், கேஷ் நல்லது, UPI கெட்டது என்பது கிடையாது. லெசன், பேமெண்ட் மெத்தட் எதுவாக இருந்தாலும் ஸ்பெண்டிங் அவேர்னஸை இழக்காதீங்க. ஒரு சிம்பிள் சிஸ்டம் வையுங்க. உதாரணத்துக்கு மாதத்துக்கு 5000 ரூபாய் டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் பட்ஜெட். அதுக்குள்ள ஃபுட் டெலிவரி, என்டர்டெயின்மெண்ட், இம்பல்ஸ் பர்ச்சேசஸ் எல்லாமே. பட்ஜெட் முடிஞ்சா அடுத்த மாதம் வரைக்கும் வெயிட். பேமெண்ட் மெத்தட் மாறினாலும் ஃபைனான்சியல் பவுண்டரி மாறக்கூடாது. உங்க வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஹிடன் காஸ்ட் இருக்கு. ஒரு பொருளை வாங்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? 2000 ரூபாய், அவ்வளவுதான். ஆனா உண்மையான காஸ்ட், அதை வைக்க இடம் தேவை. கிளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும். சில நேரங்களில் அது உங்க அட்டென்ஷனை கூட எடுத்துக்கொள்ளும். அதனால மினிமலிசம் என்றால் வீட்டில் எதுவுமே இல்லாம இருக்கிறது கிடையாது, உங்களுக்கு வேல்யூ தராததை வைத்திருக்காமல் இருக்கிறது. இந்த வீக்கெண்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. வீட்டில ஒரு கபோர்ட் திறங்க, ஒரு பொருளை எடுத்துக்கோங்க, அதை பார்த்து கேளுங்க, கடந்த 12 மாதத்துல நான் இதை எத்தனை தடவை பயன்படுத்தினேன்? 0. அப்போ 3 ஆப்ஷன்ஸ். விற்கலாம், டோனேட் பண்ணலாம், அல்லது உண்மையிலேயே தேவைப்பட்டால் மட்டும் வைத்திருக்கலாம். இது ஹவுஸ் கீப்பிங் அட்வைஸ் மாதிரி தோணலாம், ஆனா இதுக்கு ஃபைனான்சியல் மீனிங் இருக்கு. நீங்க பயன்படுத்தாத பொருளை வைத்திருக்கும் போது நீங்க ஏற்கனவே செலவு பண்ணிய பணத்தை ரிகவர் பண்ண முடியாது. ஆனா அந்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் செலவு செய்வதை நிறுத்த முடியும். சங்க் காஸ்டை திரும்ப பெற முடியாது, ஃபியூச்சர் காஸ்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். 7. இன்று மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறையையும் நினைக்கணும். இதுதான்
இந்த முழு டாபிக்ல எனக்கு மிகவும் பிடித்த லெசன், நம்ம ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் பெரும்பாலும் இந்த மாதம் எப்படி மேனேஜ் பண்றது என்ற அளவில் தான் இருக்கும். ஆனா ஃபைனான்சியலி ஸ்ட்ராங் ஃபேமிலி கேட்கும் கேள்வி வேற. இந்த டிசிஷன் எஃபெக்ட் 10 வருடத்துக்கு பிறகு என்ன? ஹோம் லோன் எடுக்கிறீங்க, இஎம்ஐ எவ்வளவுன்னு மட்டும் கேட்காதீங்க, மொத்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? கிரெடிட் கார்டு பயன்படுத்துறீங்க, மினிமம் டியூ போதும்னு நினைக்காதீங்க. இந்த பேலன்ஸை கேரி பண்ணினா என்ன காஸ்ட்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, இந்த வருடம் ரிட்டர்ன் எவ்வளவுன்னு மட்டும் பார்க்காதீங்க. என் லாங் டேர்ம் கோலுக்கு இது எப்படி பயன்படும்? இதுதான் லாங் டேர்ம் திங்கிங். ஜப்பானில் இந்த மைண்ட் செட்டை பிசினஸ் வேர்ல்ட்ல கூட பார்க்க முடியும். தெய்கோக்கு டாடா பேங்கின் ஆய்வுப்படி ஜப்பானில் 100 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட நிறுவனங்கள் 46,708 இருந்தன. அவற்றில் 1836 நிறுவனங்கள் 700 ஆண்டுகளுக்கும் மேலானவை, 47 நிறுவனங்கள் 500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டவை. இது நீண்ட காலம் வாழும் பிசினஸ்கள் எல்லாம் நல்ல ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்டை மட்டுமே காரணமாக கொண்டவை என்று நிரூபிக்காது. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுகிறது. நீண்ட காலத்தை நினைப்பது ஒரு பிசினஸை மட்டுமல்ல, ஃபைனான்சியல் டிசிஷனையும் மாற்றும். நம்ம வாழ்க்கையிலும் அதே. ஒரு நாள் சேவிங் அல்ல, ஒரு வருடம் சேவிங், ஒரு வருடம் அல்ல, ஒரு டெக்கேட். அதுதான் வெல்த். இப்போ எல்லாத்தையும் ஒரு கதையா பார்க்கலாம். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஃபேமிலியை எடுத்துக்கலாம். அரவிந்த் மந்த்லி இன்கம் 50,000 ரூபாய். அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா ஒவ்வொரு மாதமும் சேலரி முடிஞ்சிடுது. அவர் என்ன பண்றாரு? முதல்ல கக்கேபோ மாதிரி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, நான் பெரிய செலவு எதுவும் பண்ணலையே, ஆனா சிறிய செலவுகள் நிறைய. ஃபுட் டெலிவரி, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இம்பல்ஸ் ஷாப்பிங், வீக்கெண்ட் ஸ்பெண்டிங். அவர் அடுத்த மாதம் எல்லாத்தையும் கட் பண்ணவில்லை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றுகிறார். ஃபுட் டெலிவரி ஃப்ரீக்வன்சி குறைக்கிறார். அடுத்தது, ஒரு பொருள் வாங்கும்போது பிரைஸ் மட்டும் பார்க்காமல் காஸ்ட் பெர் யூஸ் பார்க்கிறார். அடுத்தது, மாதம் 2,000 ரூபாய் கூடுதலாக சேவ் பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்தது, வீட்டில் பயன்படுத்தாத பொருட்களை விற்கிறார். அந்த பணத்தை ஸ்பெண்டிங்குக்கு திரும்ப பயன்படுத்தாமல் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போடுகிறார். 6 மாதத்துல அவர் மில்லியனர் ஆகல. அவருடைய வாழ்க்கை ஓவர் நைட்டா மாறவும் இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மாறியது. அவருடைய ஃபைனான்சியல் பிஹேவியர் மாறியது. முன்னாடி சம்பளம் வந்த பிறகு எவ்வளவு மிச்சம், இப்போ என்னோட ஃபியூச்சருக்கு முதலில் எவ்வளவு வைத்திருக்கிறேன். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் வெல்த் பில்டிங்கின் ஆரம்பம். இப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த வீடியோ முடிஞ்சதும் 20 ஃபைனான்சியல் ஹேபிட்ஸ் ஆரம்பிக்க வேண்டாம், அது வேலை செய்யாது. ஒரே ஒரு ஹேபிட். இன்னைக்கு ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அடுத்த 7 நாட்களுக்கு உங்க செலவு ஒவ்வொன்றையும் எழுதுங்க. அதுக்கப்புறம் 3 கேட்டகரிஸா பிரிங்க. நீட், வாண்ட், வேஸ்ட். நீடை உடனே கட் பண்ண வேண்டாம், வாண்டை கில்ட்டா பார்க்க வேண்டாம், வேஸ்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அடுத்த மாதம் அந்த வேஸ்ட்ல 20% குறைக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் கைசன், அதுதான் சஸ்டைனபிள் சேஞ்ச், அதுதான் ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் அதிகம் சம்பாதித்தால் தான் பணக்காரனாக முடியும். இன்கம் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இன்கம் மட்டும் போதாது. ஒருத்தருடைய சேலரி 1 லட்சம் ரூபாய், அவர் 1,05,000 ரூபாய் செலவு பண்றார். இன்னொருத்தருடைய சேலரி 50,000 ரூபாய், அவர் 40,000 ரூபாய்க்குள்ள வாழ்க்கையை மேனேஜ் பண்ணி மீதியை தொடர்ந்து சேவ் பண்ணுகிறார். யார் ஃபைனான்சியலி ஸ்ட்ராங்கர்? ஆன்சர் சேலரியில மட்டும் இல்ல, மணி பிஹேவியர்ல இருக்கு. இதுதான் ஜப்பானிய ஃபைனான்சியல் ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய லெசன். கக்கேபோ நமக்கு சொல்லுது, பணத்தை பாருங்க. மோட்டை நாய் சொல்லுது, வீணாக்காதீங்க. கைசன் சொல்லுது, சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. காஸ்ட் பெர் யூஸ் சொல்லுது, சீப்பை விட வேல்யூவை பாருங்க. லாங் டேர்ம் திங்கிங் சொல்லுது, இன்றைய டிசிஷனை நாளைய வாழ்க்கையோட சேர்த்து பாருங்க. இந்த ஐடியாஸை மட்டும் உங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே நீங்க எப்படி அதிகம் சம்பாதிப்பதுன்னு மட்டும் யோசிக்க மாட்டீங்க. அதோடு சேர்த்து நான் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி அதிக காலம் என்னோட வாழ்க்கைக்காக வேலை செய்ய வைக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க.
அந்த கேள்விதான் ஃபைனான்சியல் மெச்சூரிட்டியின் ஆரம்பம். செல்வம் என்பது ஒரே நாளில் கிடைக்கிற ஜாக்பாட் இல்லை. அது ஒரு பர்ச்சேஸை கொஞ்சம் யோசிப்பது, ஒரு அன்னெசரி எக்ஸ்பென்ஸை நிறுத்துவது, ஒரு சிறிய அமௌண்ட்டை தொடர்ந்து சேவ் பண்ணுவது, ஒரு நல்ல பொருளை நீண்ட காலம் பயன்படுத்துவது, ஒரு ஃபைனான்சியல் கோலை பல வருடங்களுக்கு முன்னாடியே திட்டமிடுவது. இவை எல்லாமே தனித்தனியா பார்த்தா ரொம்ப சாதாரணமான விஷயங்கள். ஆனா காலம் அவற்றை சேர்க்கும் போது அதுதான் வெல்த். அதனால இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபைனான்சியல் பிரின்சிபல் மட்டும். செல்வத்தை உருவாக்குவது பெரிய ஃபைனான்சியல் மூவ்களால் மட்டுமல்ல, சின்ன நல்ல முடிவுகளை நீண்ட காலம் கைவிடாமல் இருப்பதால் தான். அடுத்த முறை சேலரி அக்கவுண்ட்டுக்கு வரும்போது இந்த மாதம் என்ன வாங்கலாம்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேளுங்க. இந்த மாதம் என்னோட ஃபியூச்சருக்காக என்ன வைக்க போறேன்? அந்த ஒரு கேள்வி உங்க ஸ்பெண்டிங்கை மாற்றலாம், உங்க சேவிங்கை மாற்றலாம், காலப்போக்கில உங்க ஃபைனான்சியல் லைஃபையே மாற்றலாம். இது ஒரு ஜாப்பனீஸ் சீக்ரெட் இல்ல, இது ஒரு ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட். சம்பாதிப்பது முக்கியம், ஆனா சம்பாதித்ததை கவனமாக நடத்துவது இன்னும் முக்கியம். அதுதான் பணத்தை இன்கம்ல இருந்து வெல்த்தாக மாற்றும் சிஸ்டம். இது மைண்ட் டாக்ஸ் 360. பணத்தை பற்றி மட்டுமல்ல, சரியான நிதி முடிவுகளை பற்றியும் பேசுவோம்.